எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜ்குமார். இது கேஎல் ப்ராப்பர்ட்டி, கேரளா ப்ராப்பர்ட்டி. கேரளாவில் தேக்கடி கும்பலி சரௌண்டிங்கில் உங்களுக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னது ஏலக்காய் தோட்டத்தை சுற்றி டைனோசரா அப்படின்னு வேற சும்மா ஒரு காமெடிக்காக போட்டதுங்க. நிறையா பேர் கேட்குற விஷயம், இங்கே விலங்கு தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம பதிவு பண்ணுற ஏரியாவில் விலங்கு தொந்தரவே கிடையாதுங்க. அதுக்குன்னு விலங்கு அப்படின்றது நிறையா உயிரினங்களை சார்ந்து தானே இருக்கும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, அச்சுறுத்தலான விலங்குகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். பாம்பு, நான் பதிவு பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டி சைட்லேயும் பாம்பு இருக்குங்க. ஆனால் பாதிப்பு குறைவு தான். என்ன காரணம்னா, இங்கே பூச்சி மருந்து ஏலக்காய் விவசாயத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பாம்பு ஓரளவுக்கு பார்க்காம இருக்கலாம். ஆனால் பாம்பு இல்லைன்னே சொல்லிட முடியாது. பாம்பு நிறையா இருக்குங்க. பாம்பு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பகுதிகளில் குரங்குகள் பார்க்கலாம். மற்றபடி விலங்குகள் அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்க முடியாது. யானைலாம் நம்ம ஏரியாவில் இல்லவே இல்லைங்க. ஆனால் யானை இல்லைன்னு இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் யானை இல்லைன்னு அப்படின்லாம் சொல்ல வரல. நம்ம சரௌண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் இல்லை. நீங்கள் அதே நேரத்தில் பூப்பாறை சைடில் போய் பாருங்கள். நிறைய பேர் அங்கெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இடம் இருக்கும். ஏக்கரே 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்குலாம் கொடுப்பாங்க. என்னன்னா, யானை தொந்தரவு அங்கே இருக்க தான் செய்யுது. யானை தொந்தரவு இருக்கிற ஏரியாவில் வேலையாட்கள் வரமாட்டாங்க. அதனால தான் விலை கம்மி. இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதேமாரி சில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கனால சில வகையான மான்கள், எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு குட்டி மான் மட்டும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் அதுவும் எப்போயா தான் பார்க்கலாம், எல்லா தோட்டத்துலையும் பார்க்க முடியாது. மற்றபடி எந்த விலங்குமே பார்க்க முடியாது. அணில் அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர, இங்கே அச்சுறுத்தான விலங்குகள் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் அதனால் பயப்படவே வேணாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவீங்க, விலங்குகள் யானை இருக்கா, புலி வர மாதிரி இருக்குன்னு. பூச்சி சத்தம் அதெல்லாம் இயற்கையாக மரங்கள் இருந்தால் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். மற்றபடி பயமுறுத்துகிற விலங்குகள் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹார்ட்டின் போடுறது, தம்ப் போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.